ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 8 சங்கீதம் முதல் 9 வசனங்கள். தியான வசனம் 4 வசனம். சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நாம் எம்மாத்திரம், மனுஷன் எம்மாத்திரம் யாருடைய விசாரிப்புக்குள்ளாக இருக்கிறான்? தேவனுடைய விசாரிப்புக்கு. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் தேவனுடைய நினைவிலே இருக்கிற நீயும் நானும் தேவனாலே விசாரிக்கப்படுகிற அந்த மேலான கிருபைகளை பெற்றிருக்கிற நீயும் நானும் தகுதியற்றவர்கள், எம்மாத்திரம். நாம் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள். ஆனால் கரிசனையின் தேவன் தம்முடைய நினைவிலே உன்னையும் என்னை வைத்திருக்கிறார். உன்னையும் என்னை விசாரிக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னையும் என்னை உண்டாக்கினவர். அவர் உண்டாக்கினவர். உண்டாக்கியவைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கின்ற பொழுது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். உம்முடைய விரல்களின் கிரியை, உம்முடைய வானங்கள், நீர் ஸ்தாபித்த சந்திரன், நட்சத்திரம், இவைகளெல்லாம் பார்க்கும்போது அப்பா, நாங்களும் இந்த மண்ணோடாக இருக்கிற நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள். எங்களை நீர் என்ன செய்கிறீர்? நினைக்கிறீர், எங்களை விசாரிக்கிறீர், எங்களுக்கு மகிமையான முடிசூட்டுகிறீர், எங்களுக்கு ஆளுகையும் கொடுக்கிறீர் என்பதாக சொல்லி ஆண்டவருடைய மேன்மை எவ்வளவு மகத்துவமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம், இந்த மகத்துவத்தை மேன்மையும் கொடுக்கிற நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதாக இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் தகுதியற்றவர்கள், எம்மாத்திரம் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள் என்பதை நீங்களும் நான் முதலாவது உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் அந்த வார்த்தையிலே பல பொருட்கள் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு நாள் ஒரு ஊரில் உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த, இல்லை என்றால் கண்ணியத்திற்கும் மக்களுடைய மதிப்புக்கு உகந்தவராக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரினுடைய தலைவர் ஒரு நாள் காலையிலே எழுந்தவுடனே குளிப்பதற்காக குளத்துக்கு போகிறார். அவர் சென்ற பாதையில் 2 பக்கங்களிலும் பனைகளும் முட்செடிகளும் ஏராளமாக இருந்தது. ஒரு முட்செடிக்கு அருகிலே ஒரு 12 வயது மதிக்கத்தக்கதான சிறுவன் ஒருவன் அழுது கொண்டிருந்தான். அதை பார்க்கிறார் இவர். ஏன் அழுகிறான் என்று கேட்கலாமா என்ற யோசனை அவருக்கு வந்தது. அப்படிப்பட்ட யோசனை வருகின்ற பொழுது உடனடியாக வேறு ஒரு காரியம் முந்திக் கொள்ளுகிறது அவருடைய மனதிலே. நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், இந்த ஊரினுடைய நாட்டாமை, இவன் ஒரு கூலிக்காரனுடைய மகன், இந்த பொடியை ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், இவனை போய் நான் விசாரிப்பதற்கு இவன் தகுதி உண்டா? அவனிடத்தில் பேசுவதற்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதாக அவருடைய மனதிலே பொங்கி எழ ஆரம்பித்தது. இவனை விசாரித்து நாம் நம்முடைய நன்மதிப்பை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று எண்ணினவராக அவர் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகல ஆரம்பித்தார். ஒரு 4 அடி தூரம் அவர் சென்றிருப்பார். அதற்கு மேலாக செல்வதற்கு அவருடைய கால்கள் ஒத்துழைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறுவனிடமாய் அவர் திரும்பி வருகிறார். அந்த சிறுவனிடமாய் திரும்பி போய் விசாரிக்கிறார். ஏனப்பா, உனக்கு ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. அப்பொழுது அவன் வீட்டிலே தகப்பனாரோடு உள்ள அந்த சிறிய கோபத்திற்காக அவன் வெளியே வந்து அழுது நின்று கொண்டிருப்பதாக சொன்னான். இவர் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு போய் அந்த தகப்பனிடத்திலே சொல்லி சமாதானப்படுத்தினார். என்றுமில்லாத ஒரு சந்தோஷம் அந்த பெரியவருக்கு, அந்த பண்ணையாருக்கு அந்த நாள் முழுவதும் அந்த சந்தோஷத்தினால் நிறைந்தவராய் காணப்பட்டார். அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவனை அப்படியே நிராகரித்து அவனை ஒரு துச்சம் என்று எண்ணாமல் சென்றிருப்பார் என்றால், இந்த பையனுக்கும் தகப்பனுக்கும் உரிய அந்த இடைவெளி தூரமாகி இருக்கும். நடக்கக்கூடாத காரியங்கள் கூட நடந்திருக்கலாம். அவன் எம்மாத்திரம் என்று அவனை தூரந்தள்ளாமல், அவனும் தகுதிக்குரியவன், அவனும் பிறருடைய கண்ணியத்திற்குரியவன், அவனும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து
அந்த பெரியவர் செயல்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய காரியத்திலே பாராமுகமாக இருந்திருப்பார் என்றால் நம்முடைய கதி என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்மை அவர் தன்னுடைய நினைவிலே வைக்காமல், நம்மை அவர் விசாரிக்காமல், அவர் போகட்டும் என்று சொல்லி நம்மை விட்டிருந்தால் நீ நான் எந்த நிலையில் இருந்திருப்போம்? அவருடைய மகிமை என்ன? அவருடைய பரிசுத்தம் என்ன? அவருடைய வல்லமை என்ன? நம்மை கவனிக்க நாம் எம்மாத்திரம்? நாம் சொல்ல அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க நீங்களும் நானும் எம்மாத்திரம்? தேவன் உண்டாக்கின சிருஷ்டிகளில் நாம் மிகவும் சிரேஷ்டமானவர்கள் என்றும், நம்மால் தான் அவர் நாம மகிமைப்படக்கூடும் என்றும், நமக்காக அவர் அவதரித்து பாடுபட்டது நியாயம்தான் என்றும் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அதன்படி செய்ய கடமைப்பட்டவர் என்றும் நினைக்கிறவர்களைப் போல நாம் நடந்து கொள்ளுகிறோம் அல்லவா? அவர் நம்மை விசாரிப்பதும் ஆதரிப்பதும் அரவணைப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபைதான் என்று உணர்கின்றோமா? இது அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்று உணர்கிறோமா? இல்லை என்றால் இது அவருடைய சுத்த கிருபை என்று உணர்கிறோமா? நீயும் நானும் எம்மாத்திரம்? நம்முடையவர்களில் பலருக்கு வானசாஸ்திரம் தெரியாது. வானசாஸ்திரத்தை படிப்பது ரொம்ப நல்லது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இரவில் கொஞ்சம் கண்களை நாம் ஏறெடுத்து வானத்தை பார்ப்போம். நமக்கென்று ஆண்டவர் ஒரு பெரிய விளக்கையும் அநேகமாயிரம் சிறிய விளக்குகளை உண்டாக்கி வைத்திருக்கிறாரே என்று எண்ணாதேயுங்கள். மின்னும் ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனுக்கொப்பான பெரிதொரு கோளமாக, இல்லை என்றால் கிரகங்களாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறதா? நம்முடைய சூரியனை சுற்றி பூமியை போன்ற 8 பூமிகள் அல்லது 8 கிரகங்கள் வருகின்றன. அவற்றுள் சிலது நம்முடைய பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரிதாக இருக்கிறது என்றும், இப்படி ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒரு சூரிய குடும்பம் உண்டென்றும் சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சூரியனுக்கும் இடையிலே எத்தனையோ கோடி மைல்கள். நம்முடைய பூமியின் மகத்துவத்தையும் மாட்சிமையையும் அளவுகோலாக வைத்து ஆண்டவரின் வல்லமையும் மகத்துவத்தையும் கணிப்பது நம்முடைய வழக்கம். அது தவறு. எலி தன் வாலை விட்டு சமுத்திரத்தின் ஆழத்தை பார்ப்பதற்கு அது சமமானது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கும் சராசரங்கள் அனைத்திற்கும் மத்தியில் நம்முடைய பூமி ஒரு தூசு போன்றது. அந்த தூசியான பூமியிலே நீயும் நானும் ஒரு தூசி. இப்படி இருக்க இந்த தூசியாகிய புழுதியாகிய சாம்பலாகிய எண்ணெய், ஒன்றுக்குமில்லாத எண்ணெய் என் ஆண்டவர் விசாரிக்கிறார் என்றால் நான் எம்மாத்திரம்? அவருடைய சிருஷ்டியின் மகிமைக்கு அளவே கிடையாது. சிருஷ்டியின் ஆழத்தை கண்டுகொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுடைய தேவன் தூசியாயிருக்கிற, புழுதியாயிருக்கிற, அற்ப புழுவாக இருக்கிற உன்னையும் என்னையும் அவர் விசாரிக்கிறாரே, நாம் எம்மாத்திரம்? அவன் எம்மாத்திரம் என்ற ஆண்டவர் நம்மை அற்பமாய் எண்ணுகிறதில்லை. ஏன் நமது ஆண்டவர் நம்மை இவ்வளவாக பிரமாதப்படுத்துகிறார் என்றும் நமக்கு விளங்குகிறதில்லை. அறிவு கெட்டாத ஆச்சரியமான இந்த அன்பை நினைக்கவும் நம்மால் கூடுகிறதில்லை. நாம் இன்று உயிரோடு இருக்க வேண்டும் என்ற கவலை அவருக்கு ஏற்படுவது எதற்காக? நாம் நல்லவர்களாய் நடக்க வேண்டும் என்று அவர் கரிசனை கொள்வது ஏன்? நாம் ஜீவித்திருப்பதால் அவருக்கு என்ன லாபம்? நாம் துஷ்டர்களாயிருப்பதால் அவருக்கு ஏதேனும் நஷ்டம் உண்டா? அப்படி உண்டானாலும் நாசியின் சுவாசத்தை அபகரிக்க எத்தனை வினாடி செல்லும்? ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் காட்டி வரும் அன்பும் கரிசனையும் வெறும் பைத்தியமாக தோன்றவில்லையா? ஆம், அவன் எம்மாத்திரம் என்று இருப்பதுதான் நியாயமான ஒன்று. அப்படித்தான் சங்கீதக்காரனுக்கு தோன்றியிருக்க வேண்டும். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் தகுதியற்றவன், விட்டு போய்விடும் என்பதுதான் அது. அப்படிப்பட்ட தள்ளப்பட்டவனாகிய என்னை நீர் விசாரிக்கிறீரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் துணித்து கொண்டிருக்க வேண்டும். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நமது ஜெபங்களில் தாழ்மை காணப்படும். தேவாலயத்திற்குள் தைரியமாய் நுழைந்து போகிற நாம் நம்முடைய கண்களை ஏறெடுக்கவும் துணியாமல் கதற ஆரம்பிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்க கடமைப்பட்டவர் என்று நினையாதிருப்போம். அவருடைய பரிபூர்ணமான கலப்பற்ற கிருபைக்கு
பாத்திரராகும்படியாக நம்மை அப்பொழுது வெறுமையாக்க முடியும். இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு கற்பிக்கின்ற இன்னொரு முக்கியமான உண்மையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் எம்மாத்திரம் என்று பிறரை நாம் எண்ணுகிறோமா? அவன் எம்மாத்திரம் என்று பிறரை நாம் எண்ணுகிறோமா? நமது கைக்குள் வேலை பார்க்கும் ஒருவருக்கும் நமக்கும் மனபேதம் உண்டாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை கேவலமாய் பேச நாம் அவர் மேல் கோபம் கொள்ள தொடர்பு முறிகிறது. சமாதானமாய் போய்விடலாமா என்று எண்ணம் உண்டாகிறது. அவர் எம்மாத்திரம் என்கிறோம். ஒருவன் குருவானவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களே செய்கிறான். குருவானவருக்கு எதிராக அநேக கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறான். அவனை சமாதானப்படுத்துவதற்கு செல்லலாமா என்று சொல்லுகின்ற பொழுது, நான் ஒரு குருவானவன், அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறோம். சபையில் உற்சாகம் குறைகிறது. கூட்டமே இல்லை. என்ன செய்யலாம்? வீடு வீடாய் போய் சந்தித்து ஜெபம் பண்ணி சபையாரை மாற்றலாமா? அவர்கள் எம்மாத்திரம். நான் வழக்கம் போல ஆலயத்தில் நின்று கம்பீரமாய் கதறுவேன். குணப்பட்டால் சரி, இல்லாவிட்டால் அவர்கள் பாடு என்பதாக கூறுகிறோமே. யோசித்துப்பார். நமது வீட்டுக்கார வேலைக்காரர்கள் கோவித்துக் கொள்கிறார்கள். அவர்களை சமாதானம் பண்ணலாமா? அவர்களோடு பேசலாமா? அவர்கள் எம்மாத்திரம். அவர்கள் நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவர்கள். நான் சம்பளம் கொடுக்கிறேன். இப்படியாக நாம் எண்ணுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் உதயமாகின்ற ஆவியின் கிரியைகளை எல்லாம் இந்த 2 வார்த்தைகள் அழித்து விடுகின்றன. அரசன் ஆண்டியை அவன் எம்மாத்திரம் என்று நினைக்க நியாயம் இருந்தால், ஆண்டவர் உன்னையும் என்னையும் அப்படி மதிப்பதற்கு எவ்வளவு நியாயம் உண்டு? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராயிருக்க பிரயாசப்படுவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை உண்டென்று நாம் எண்ணி மனித நேயத்தோடு மனிதர்களை நடத்துவோம். மனிதர்களை மனிதர்களாக காண்போம், மரங்களாக அல்ல மனிதர்களாக காண்போம். அவன் எம்மாத்திரம் என்று நம்மிலும் தாழ்ந்தவர்களை இகழுவோம் என்றால் நாம் அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி எங்களை ஒதுக்கியிருப்பீர் என்றால் இன்று நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாதப்பா. நாங்கள் மற்றவர்களையும் உம்முடைய பிள்ளைகள் என்பதாக உணர்ந்து மனித நேயத்தோடு மனிதர்களை மதிக்க, பெரியவர்களோ சிறியவர்களோ படித்தவர்களோ பாமரர்களோ யாவரையும் அன்பு செலுத்தி மரியாதை செலுத்தி அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கருதி அவர்களோடு இசைந்து வாழ அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக யாரையும் நாங்கள் ஒதுக்காதவாறு எங்களுடைய முதலாளித்துவம், எங்களுடைய பணம், எங்களுடைய மேன்மை, பெருமையெல்லாம் ஒரு நாளில் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்து அழியாத அன்பை செலுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.